காலமெல்லாம் இரட்டைக்கு வாக்களித்த இந்த கோடிக்கும் மேற்பட்ட தொண்டர்கள் கடந்த 2024 ஒதுங்கிட்டாங்க, வாக்களிக்கவே போகலை. ஸோ இந்த நிலைப்பாடு தான் கள யதார்த்தம் வேறாக இருக்கிறது என்பதை உணர்ந்து அந்த மூத்த முன்னணிகள் இந்த முயற்சி எடுக்கிறார்கள். திருமதி சசிகலா அவர்கள் நான் தொடக்கத்தில் குறிப்பிட்டது மாதிரி தனக்கு எதிராக எந்த சூழ்நிலையில் எப்படிப்பட்ட நிலையில் இவரை முதலமைச்சராக கொண்டு வந்தாருங்கிறது வரலாற்று பதிவு, இன்னும் கூட அது வந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த பொறுப்பை ஏற்ற உடனே கட்சியை பின்னுக்கு தள்ளி தன்னை முன்னிறுத்துவதற்கு எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து எடுத்ததனுடைய அந்த விளைவு தான் இன்றைக்கு இந்த அளவுக்கு ஒரு பின்னடைவை ஏற்பட்டிருக்கிறது. அப்போ ஏதாவது ஒரு இடத்தில் இதற்கு நாம் பாடம் புகட்ட வேண்டும். அடிக்கடி திருமதி சசிகலா சொல்கிற போது துரோகிகளையும் எதிரிகளையும் வீழ்த்தி கொண்டு வரும் அப்படிங்கிறார். அப்போ துரோகிகளை வீழ்த்த வேண்டும் என்று அந்த நிலைப்பாட்டை எடுக்கிற பொழுது கட்சிக்கு சேதாரம் வரும், மாற்று கருத்தே இல்லை. திராவிட முன்னேற்றக் கழகம் நிச்சயம் தோல்வி அடையும். அந்த தோல்வியின் மூலம் பாடம் கற்று அடுத்த வெற்றிக்கான அந்த முன்னெடுப்பை செய்வோம் என்கிற பார்வையினுடைய ஒரு முன்னோட்டமாக இந்த விஷயத்தை நாம் பார்க்குறோம். கட்சியை காப்பாற்றுவோம், ஆட்சி அதிகாரத்திற்கு அப்புறம் பார்ப்போம், அடுத்த தலைமைகளோட வரட்டும் அப்படிங்கிற பார்வை இருந்ததுனால நான் தொடக்கத்தில் சொன்னது மாதிரி தான் எப்படியாவது கடந்த அந்த 2017 இந்த ஆட்சியும் கட்சியும் இப்படி புரிஞ்சுக்கிறேன். 2021 டிடிவி தனியாக இருந்து அதிமுகவுக்கு என்ன சேதாரத்தை ஏற்படுத்தினாரோ சசிகலா இந்த தேர்தலில் அதை விட கூடுதலான சேதாரத்தை. ஏன்னா திரு டிடிவி தினகரனுக்கு என்று தனியாக வாக்கு இல்லை. அமமுக என்கிற அரசியல் இயக்கமே திருமதி சசிகலா அவர்களுக்காக தான் தொடங்கப்பட்டது. உங்களுக்கு தெரியும், அவரே சொல்லியிருக்கிறார், அதிமுக சொல்லணும். எனவே அந்த வாக்குகள் என்பதும் இவர்களுக்கானது தான். எனவே அதைவிட 2 மடங்கு சேதாரத்தை திருமதி சசிகலாவால் ஏற்படுத்த முடியும் என்பது என்னுடைய பார்வை.